உங்க வீட்டோட பட்ஜெட்டை டீடைல்டு எஸ்டிமேஷன் போட்டு பார்க்கும் பொழுது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா. டீடைல்டு எஸ்டிமேஷன் போடுறது மூலமா நம்ம உங்க வீட்டோட பிளானின் அடிப்படையில பவுண்டேஷனுக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும், பேஸ் மட்டத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும், சுவர் கட்டுறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும், உங்க வீட்டுல பூச்சி வேலைக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், டைல்ஸ், கார்பெண்டர், இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் மெட்டீரியலுக்கு எவ்வளவு செலவாகும், லேபருக்கு எவ்வளவு செலவாகும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய லிண்டல், பீமு, பெல்ட் பீமு, ரூஃப் எல்லாத்துலயும் போடக்கூடிய கம்பிகளுக்கு மட்டும் தனித்தனியா எவ்வளவு செலவாகும், அதுல இருக்கிற காங்கிரீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு துல்லியமா நம்ம பாத்துக்க முடியும். இதுல இதோட அக்யூரசி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதிக்கிற உங்க கான்ட்ராக்டர் கிட்ட உங்க வீட்டோட லிண்டல்ல இருக்கிற கம்பிக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இதோட அக்யூரசி இருக்கும். சோ இது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு நீங்க பேசி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு 35 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் ஃபைனல் ஆக நீங்க அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா பில் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைச்சிக்க முடியும். ஸோ ஏற்க முன்னாடியே நம்ம என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத முழுமையான ஒரு கால்குலேஷனுக்கு அடிப்படையில் நம்ம பண்றது மூலமா உங்களோட வீட்டோட பட்ஜெட் உங்க பட்ஜெட்டுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும்.